கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று சர்வதேச மகளிர் தினம். முதலாவது சகோதரிகளாகி உங்களுக்கு என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதம் பெண்களை மிகவும் நேசிக்கிறது, முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்கிறது. குடும்பத்தில், சபையில், சமுதாயத்தில் நாம் முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு ஒரு கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். பெண்களாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தான் உங்களுக்கு இன்று நான் நினைவுபடுத்தி காட்ட விரும்புகிறேன். படிக்கலாமா? சங்கீதம் 68:13. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகி அதில் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சரியா? புறா சிறகுகள் ஏற்கனவே மென்மையானது, சுத்தமானது, பார்க்க மிகவும் அழகானது. அது வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதா, பசும்பொன் நிறத்தில் காணப்படுகிறதாம். அப்படின்னு என்ன? அதனுடைய அலங்காரத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கிறார். ஆகவே நாம் பெண்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் நம்மை அலங்கரிக்கிறார். நற்கனிகளினாலே, நற்பண்புகளினாலே, ஆவியின் கனிகளினாலே, ஆவியின் வரங்களினாலே கர்த்தர் நம்மை அலங்கரிக்கிறார். பேதுரு சொல்லுகிறார், இல்ல புறம்பான அலங்கரிப்பு அல்ல, உள்ளத்தில் மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய குணமே உங்களை அலங்கரிக்கிறது என்று சொல்லி பேதுரு எழுதுகிறார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். அவர் இந்த சங்கீதம் 68:13 படி இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, பயன்படுத்துவாராக. Have a nice day. Praise the Lord.